ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். D10 பெஸ்ட் D10 ஸ்க்ரப்பு சொல்லுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த வீடியோ நான் இப்போ தான் போடுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் நம்மளோட கஸ்டமர் கேட்பாங்களா, என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்களா, நான் இதை சொல்லுவேன். அந்த அன்னைக்கு வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு ரிவ்யூவே கொடுத்துட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம்லேயே பெஸ்ட் D10 ஸ்க்ரப்பு கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இது வந்து ஃபேஸுக்கு அண்ட் பாடிக்கு நம்ம போடணும்னா போட்டுக்கலாம், நம்ம விருப்பம். புதுசாக கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ஃபுல் பாடி ஒயிட்னிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபேஸ்க்கு மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இன்னொன்று ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு, தயவு செய்து நேமை கேட்காதீங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும், யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணாங்க பார்லர் வச்சுருக்கவங்க, இப்படி எல்லா ப்ராடக்ட்டையும் ரிவீல் பண்ணி எல்லா ப்ராடக்ட் சீக்ரெட் ப்ராடக்ட் எல்லாமே நேமை சொல்லி ப்ராடக்டை காமிச்சு பார்லர் வச்சுருக்கவங்க பொழப்பில் மண்ணள்ளி போடுறீங்க அப்படின்லாம் என்னை பேசிட்டாங்க நிறைய. தயவு செய்து நான் என்னென்ன ப்ராடக்ட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் சொல்லாத அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிற ப்ராடக்டை நான் நேம் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நேம் மட்டும் என்கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க. என்னால் முடியல. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, கேட்குற உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ப்ராடக்ட் கண்டிப்பாக நான் தரேன், நேம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வாங்கி எங்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா அப்புறம் என்கிட்ட கேளுங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு. அது யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் எனக்கு பிடிக்காதவங்க வேணுக்குனே வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் கிளம்பி இருக்கேன், வெளியே போகிறேன், கிளம்பி இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் போட்டு காமிக்க முடியாது. நாளைக்கு இந்த பெஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு நம்பர் 1 ப்ராடக்ட் இதுதான், D10 ஸ்க்ரப்பு. இதை வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்னால் போட முடியாது, ஆனால் ப்ராடக்டை மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டாங்க, நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டாங்க. டீட்டெயில் போடுங்கன்னு இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால தான் இது வந்து எப்படின்னா, நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறது வந்து பெரிய ப்ராடக்ட், பெரிய பாக்ஸாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணி நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, ரேட்டு ஹையாக இருக்கும், பெரிய பாக்ஸ் நீங்கள் வாங்க மாட்டீங்க. இன்னைக்கு கூட எனக்கு டேரெக்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க 2000க்கு ப்ராடக்ட். அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. அவங்க பேரே கேட்கல, ரம்யான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நான் பெரிய டப்பாவாக கொடுத்தது கூட அவங்க வேண்டாம் சிஸ்டர், எனக்கு குட்டி டப்பாவில் அடைச்சி கொடுங்க. அவங்க வந்தாங்க, பெரிய டப்பாவை காமிச்சேன், ரேட்டெல்லாம் காமிச்சேன். சிஸ்டர் இவ்வளோ காசுலேயே எனக்கு வேண்டாம், குட்டி டப்பாவில் அடைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி குட்டி டப்பாவில் அடைச்சி அவங்க 2-3 பொருள் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாங்க, பார்லரில் யூஸ் பண்ணுற பொருள். இந்த மாதிரி தான் நானும் இப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸஸில் நான் பாக்ஸஸ் வாங்கி இதில் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட இருக்கிற பாக்ஸு பெரிய பாக்ஸு. நீங்கள் வந்து 2 ரீசன். ஒன்று, பெரிய பாக்ஸு அவ்வளோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண போகிறது இல்லை, வருஷ கணக்காக வச்சு கெட்டு போயிடும். அது நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஓகே. நீங்கள் வந்து அவ்வளோக்கான இதவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபேஸ்க்கு மட்டும் போட்டாலே வருஷம் வரும், மாதக்கணக்கில் இருக்கும். ஃபுல் பாடிக்கு போட்டாலும் மாதக்கணக்கில் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து 300 கிராமுக்கும் மேலே இருக்குது. அதாவது இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள 300 கிராமுக்கும் மேலே அடைச்சி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ பேர் தெரியாமல் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்குறவங்க, டவுட் இருக்கிறவங்க வாங்க வேண்டாம். என்னைய நல்லா என்கிட்ட இது வரைக்கும் வந்து 50,000 பேர்கிட்ட வரப்போகிறாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட பொருள் வாங்குறவங்க 50,000 பேர்கிட்ட வரப்போகிறாங்க. அந்த 50,000 பேரில் என்கிட்ட ஆல்ரெடி பொருள் வாங்கி ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ராஜியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ராஜி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, ராஜியோட ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி டீட்டெயில் தெரியாமல், நேம் தெரியாமல் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்கவே வேண்டாம். இது வந்து என்கிட்ட கேட்ட நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே ப்ராமிஸாக சொல்கிறேன், அப்படி ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இதை நம்மக்கிட்ட வாங்கினவங்க ஆல்ரெடி எனக்கு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. நானும் என் கண்ணால் நான் இவ்வளவோ என்னோட கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் இதோட ரிசல்ட் தெரியும். இது வரைக்கும் வாங்கினவங்களும், நம்மளுக்கு தூரமாக இருந்து வாங்கினவங்களும் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே டைம்லேயே முகம் அப்படி சேஞ்ச் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். உடனே இமீடியட்டாக சேஞ்ச் ஆகுதே, அப்போ கெமிக்கலா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய பார்லரில் இது வச்சுருப்பாங்க. பார்லரில் போய் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து காசு அதிகமாக தான் வாங்குவோம். உங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கு சம்பளம் வேணும், பார்லரில் வந்து பண்ணுறது காஸ்ட்டுக்கும் இதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கு காசு டிஃப்ரென்ஸ் வரும். அதை வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன், ஒளிவு மறைவுலாம் வேண்டாம். இது வந்து ஸ்க்ரப்பு, இது வந்து D10 ஸ்க்ரப்பு. பேர் கேட்காதீங்க, இது வந்து D10 பேக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கிளென்சிங் மில்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் மில்க் வச்சு ஒரு 5 to 10 minutes மசாஜ் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணி அதுவும் 5 to 10 minutes வரைக்கும் நல்ல ஒரு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு
மசாஜ் ஜெல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜெல்லை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரோமா மேஜிக்கோட ஜெல் போட்டேன் இல்லையா, அந்த ஜெல்லு வேணா இன்னைக்கு அந்த ஜெல்லை வந்து தூத்துக்குடியிலேருந்து வாங்கினவங்க எனக்கு ரேட்டு ஹையாக இருக்கு சிஸ்டர், குட்டி டப்பால் அடைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க. 100 ரூபாய்க்கு வர்ற மாதிரி அடைச்சி கொடுத்தேன் அந்த ஜெல்லை. அந்த ஜெல்லு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக்கை போட்டுக்கலாம். இல்லை ஜெல்லு இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக இந்த பேக்குக்கு கிளென்சிங் ஸ்க்ரப்பு இந்த பேக்குக்கு போயிடலாம். இது வந்து டீடான் ஸ்க்ரப்பு, இது வந்து டீடான் பேக்கு. இன்னொன்று இருக்குது சேம், இது வந்து டீடான் ஒயிட்னிங் பேக்கு. அதாவது இந்த பேக்கை ஒயிட் ஆகாது அப்படின்னு கேட்டால் அப்படிக்கல, இதுவும் பேக்கு தான் இதுவும் பேக்கு தான். இது வேற, இது ஒயிட்னிங், இது நேம் வந்து ஒயிட்னிங் பேக்கு. அதாவது இதோட டப்பாவில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நான் சொல்கிறேன். ரெண்டுமே ரிசல்ட் நல்லா இருக்கும். இது வந்து கல்யாணம் வச்சிருக்கிறவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது பண்ணி விட்டுறலாம். இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணக்கூடியதான். இதுவும் எல்லாரும் பண்ணிக்கலாம், இது எல்லாரும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டீடான் பேக்கு, இது ஒயிட்னிங் பேக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரெண்டுமே பேக்கு தான். இதோட ரேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவும் 499 ரூபாய், இதுவும் 499 ரூபாய். அதாவது 500 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி, அவ்வளோதான். இது தனியாக ரேட் சொல்லியிருக்கேன். ராஜி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 3மே நம்பர் 1 ப்ராடக்ட்டு. எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்னு வைங்களேன், பார்லர் வச்சுருக்கவங்கள நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் சீக்ரெட்டுன்னு எல்லாருக்குமே அவங்கவுங்க தொழிலில் வந்து ஒவ்வொரு சீக்ரெட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லது பண்ணுறோங்கிற பேரில் நம்ம எல்லாத்தையும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. சரி இவ்வளோ பேர் வந்து தடங்கல் பண்ணுறாங்க சொல்லாதுங்கும் போது நம்ம சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நம்மளால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், எந்த கஷ்டமும் வர வேண்டாம், எந்த நஷ்டமும் வர வேண்டாம். அதனால் நான் இப்படி தாராளமாக இது வந்து ஸ்க்ரப்பு பேக்கு இது ரெண்டில் எனி 1 பேக் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து 499 ரூபா. 300 கிராமுக்கு மேலே தான் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு 250 கிராம் வைக்கிறதா பிளானு. ஆனால் 250 கிராம் வச்சுட்டு கொஞ்சம் இடைவெளி இருக்குது, கேப் இருக்குது. அதனால் ஃபுல்லாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 325 கிராம் அப்படின்ட்டு வச்சுருக்கு. ஃபுல் டப்பா அடைக்கிறதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்மக்கிட்ட ரெடி எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், உடனே ஆர்டர் போட்டு உடனே வாங்கிக்கலாம். வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்களே என்னை கூப்பிடுவீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க ரிசல்ட் நல்லா இருக்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி இவ்வளோ வருஷத்தில் ரிசல்ட் இல்லைன்னு நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக 100க்கு 100% ரிசல்ட் இருக்கும். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். டீடான் ஸ்க்ரப்பு, டீடான் பேக், இது ரெண்டுமே. இந்த 2 பேக்ல எது வேணா நீங்க வாங்கிக்கலாம், உங்க விருப்பம் தான். ரெண்டுமே சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். இதை நீங்க ஃபேஸ்க்கு மட்டும் ஃபேஸ்க்கு நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஒருக்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதால எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது, ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. உடனே ரிசல்ட் இருக்குனோடனே சைடு எஃபெக்டானு யோசிப்பேன், அதுக்கு சொல்றேன். ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ப்ளீச் பெஸ்ட்டா டீடான் பெஸ்ட்டா. டீடான் என்னைய கேட்டால் அது ஃபர்ஸ்ட் டீடான் தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நியூவாக பார்க்குறவங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் பாருங்கள், எனக்கு அப்புறம் திரும்ப ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட, நம்மளோட கஸ்டமர்கிட்ட நம்பர் இருக்கும். உங்கள் யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இன்னமும் புதுசாக வாங்குறவங்களும் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டு, ஸ்கின் கேர் பற்றி, ஹேர் கேர் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ப்ராடக்ட் பற்றி டவுட் இருந்தாலோ எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஆனால் தயவுசெய்து அதுக்காண்டி 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறேன், 12 மணி மேலே ஃபோன் பண்ணுறேன், அது மட்டும் வேண்டாம். மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வேறு என்ன, இன்னொரு சிஸ்டர் நான் சொல்லியே ஆகணும், தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு டவுட்டு கேளுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட்டு என்கிட்ட ப்ராடக்டே வாங்கலைன்னா, ஒரு டவுட்டு நியாயமான டவுட்டுனா நீங்கள் கேளுங்க, யூடியூப் கமெண்ட்லேயே கூட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து அன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக வீட்டில் டிவி பார்ப்போன்னு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேற்றோ முந்தானாலோ டிவி படம் பார்த்துட்டு இருக்கோம், கால் வருது. அவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ரூபா கூட கொடுத்து பொருள் வாங்கலை. அவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஃபோனில் மெசேஜ் மூலமாக நம்மக்கிட்ட வந்து தொந்தரவே பண்ணாமல் நிறைய பேர் வந்து டேரெக்டாக இந்த பொருள் வேணும் அவ்வளோதான் பேமெண்ட்டு அனுப்பிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு இருந்தவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தவங்களும் இருக்காங்க, டவுட் கேட்டு ஆர்டர் போட்டவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து சிஸ்டர் உங்கள்கிட்ட பேசியே ஆகணும்,
அதாவது அவங்க வந்து ஆர்டர் எடுக்கும்போது பேசியிருக்காங்க, இல்லை ராஜிக்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லி நான் வாங்கி பேசியிருக்கேன். அவ்வளோ தூரம் எனக்கு டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆள் பண்ணலை, 4-5 பேர் இதை பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசியே ஆகணும், அவங்கள்ட்ட பேசிட்டு தான் ஆர்டர் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் பேசியிருக்கேன். இருந்து டைம் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் டவுட் கிளியர் பண்ணி பொருள் பற்றி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட ஃபோனில் பேசிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் போடல, வேற எங்கேயோ கடையில் போய் வாங்கிட்டு திரும்ப இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருக்குது 10 பேருக்கு மேலே. இன்னொரு சிஸ்டர் வந்து கிளென்சிங் மில்க்கும் பஞ்சுவதியும் டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு கிளென்சிங் மில்க் வேற எங்கேயோ வாங்கிட்டாங்களாம். நான் நைட்டு போல் கால் பண்ணி பஞ்சுவதி எங்கே சிஸ்டர் வாங்கணும், எந்த கடையில் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இது உங்களுக்கு நியாயமா சிஸ்டர்? நானே கேட்குறேனே, உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருக்கா? நான் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு நைட் டைமில் ஒரு டைமில் உங்களுக்கு நான் கால் பண்ணி, எல்லாருக்குமே ஆஃபீஸ் டைம்னு ஒன்று இருக்கும், ஒர்க் டைம்னு, ரெஸ்ட் டைம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் என்கிட்ட ₹1 வாங்கலை, ஓகே நீங்கள் வாங்க வேண்டாம், அதுக்காண்டி நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. யூடியூப்ல உங்களோட டவுட்டை கேளுங்க, அதுக்காண்டி அத்தனை கால் பண்ணி கேட்கணுன்ற அவசியம் இல்லைல்ல சிஸ்டர். எனக்கும் 1008 வேலை இருக்கும்ல சிஸ்டர், சொல்லுங்களேன். என்கிட்ட 10,000 ₹60,000 சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு அக்கா ஆர்டர் போட்டிருக்காங்க ப்ராடக்ட். அவங்க கிட்ட ஒரு கால் பேசுற கூட எனக்கு டைம் இல்லை சிஸ்டர். நீங்க கால் பண்ணி கேட்குறீங்க, இது வந்து நியாயமா? யூடியூப்ல கூட நீங்க கேட்கலாம் பஞ்சுவதி எங்க கிடைக்கும்னு கமெண்ட்ல, ஒரு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கலாம். அதுவும் இல்லை, கால் பண்ணி கேட்குறீங்க. அது உண்மையிலே சொல்லுங்க, என் இடத்துல நீங்க இருந்தா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நீங்க வந்து நான் வந்து ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் 2-3 சேம் இதுதான். வேற எங்கேயும் பொருள் வாங்கிட்டு இது ஒரிஜினலா, இது பார்த்து சொல்லுங்களேன், இது உங்ககிட்ட இருக்கிறதா, சேமா, இதான் 1008 கேள்வி கேட்குறீங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோவில் சொல்கிறேன். எனி டவுட்டு நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டில் கேளுங்க. அதை தவிர எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கணும், தயவு செய்து அப்படி அன்டைமில் கால் பண்ணி மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, கால் பண்ணி கேட்காதீங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கம்பெனிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நான் வாங்கிட்டு இருக்கேன். அது தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு எங்கே கிடைக்கணும், உங்கள் ஊர் எங்கேயோ இருக்குது, என் ஊர் திருநெல்வேலி, உங்கள் ஊரில் எங்கே கிடைக்கும், எந்த கடையில் கிடைக்கும்னு எனக்கு எப்படி சிஸ்டர் தெரியும் சொல்லுங்களேன்? எனக்கு எப்படி தெரியும் உங்க ஊர்ல எந்த கடையில இருக்கும், எந்த ஏரியால இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? கேட்குற டவுட்டை கொஞ்சம் நியாயமா கேளுங்க, யோசிச்சு பார்த்து கேளுங்க. நம்ம கிட்ட இதை மாதிரி கேட்டா, ஒருத்தவங்க கேட்டா எப்படி இருக்கும்? அதாவது நியாயமான டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். அது என்னோட கடமை, யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக நான் இவ்வளோத்தையும் சொல்லலை, இது எனக்கு சொல்லியே ஆகணும், அதனால சொல்றேன். தயவு செய்து எனி டவுட் ப்ளீஸ் யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல கால் பண்ணி கேட்காதீங்க தயவு செய்து ப்ளீஸ். அதாவது ப்ராடக்ட் என்கிட்ட வாங்க போறீங்க, வாங்கினவங்க அவங்க கூட எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணி தான், இப்போ ஒரு வாரமாக மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ணி திரும்ப நான் பதில் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் நான் அன்டைமில் கால் பண்ணாதீங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.